ஆண்டவருக்கு வேற வேலை இல்ல, என்னை விட்டா யார் இருக்கா? இந்த ஒரு எண்ணம் உனக்கு இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் டிஸ்குவாலிபிகேஷன் நமக்கு தான். ஆண்டவருக்கு என்னை விட்டா யார் இருக்கான்னு நினைச்சோம், ஆளே இல்ல. அவருக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க. குழந்தைகள் வாயினாலே ஆமேன்னு சொல்லுங்க. He can choose small children. கழுதை வாயினாலே, காக்கா மூலமாக கிரியை செய்வார். ஒரு தடி போதும் அவருக்கு ஒருத்தனை சுகமாக்குறதுக்கு, ஒரு கைகுட்ட போதும் அவருக்கு ஒருத்தனை சுகமாக்குறதுக்கு. நீ தேவையில்ல. His power can be transmitted through any source. உண்மையற்ற நம்பிக்கையற்ற காரியங்கள் மனுஷனை கவுத்து போடும். அநேகர் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு மதியினத்தினாலே, அறிவில்லாமையினாலே ஊழியத்தின் அழைப்பை இழந்து போயிருக்கிறாங்க. இன்னைக்கு அநேகர் தங்களுடைய மதி இல்லாதனால, ஃபூலிஷ்னஸ் சொல்லுவாங்க, ஃபூலிஷ்னஸ், வெரி ஃபூலிஷ், அந்த மதியினத்தினால அழைப்பை இழந்து போயிருக்காங்க. சிலர் தங்கள் மேல இருக்கிற அபிஷேகத்தை கனஈனம் பண்ணி, இது என்னன்னு கேட்பீங்க, பின்னால வரவங்க பேசுவாங்க. ஸ்டார்டிங்ல எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது. How to dishonor the anointing upon you என்றத பேசுவாங்க. உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை கனஈனம் பண்ண தூக்கி எறியப்படுவ. அபிஷேகம் சொல்ல வெளியே போவாத, அபிஷேகம் சொல்லு பேசாத, அபிஷேகம் சொல்லு எழுந்து ஜெபம் பண்ணு, அபிஷேகம் சொல்லு இந்த காரியத்தை செய்யாத. பெரிய சவுல் ராஜா செய்யக்கூடாததை செய்தான், தூக்கி எறிந்தார் கர்த்தர். God disqualified that fellow. எவ்வளவு பெரிய ராஜா, இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தான். He was the first king anointed. முதல் ராஜா அவர் தான் இஸ்ரவேலுக்கு. கர்த்தர் கவலையப்பட மாட்டார். எவ்வளவு பெரிய ராஜாவே தூக்கி போடுவார்னா நீங்கள் நானும் எந்த மொழிக்கு? நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் ராஜா இல்ல, நான் கூஜா. இந்த கூஜாவையும் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். சோத்திரம் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது 2 தீமோத்தேயு 1:9 பரிசுத்தமான அழைப்பு. 2 பேதுரு 1:10 எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்தா வேதம் இப்படி சொல்லுகிறது, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. நீ ஊழியத்துல ஆண்டவர் உன்னை பிரயோஜனப்படுத்தணும்னா நீ கொடுக்க வேண்டியது உன் பணம் இல்ல, நீ கொடுக்க வேண்டியது உன்னுடைய சொத்து இல்ல, நீ கொடுக்க வேண்டியது வேற எதுவும் இல்ல, உன் இருதயத்தை. சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஆமென். கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, கையை மயில நல்லா உயர்த்தி வேடிக்கை பார்த்து, என் இருதயத்தை உமக்கு தருகிறேன். God wants your heart. God wants your heart. உன் ப்ராப்பர்ட்டி வேணாம். சில பேர் என் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன், 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறான் பிரதர், 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறான் பிரதர். God doesn't want it. அவருக்கு இல்லாத பணத்தையா நீ அவருக்கு கொடுக்க போற? அவர் எந்த ஜெயில இருக்காரு, வெளியே வரத்துக்கு பணம் கொடுக்க போற நீ? நோ. உன்னை சிறைச்சாலையில் இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு, உன் மூலமாய் அநேகரை வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவருக்கு தேவையானது உன் இருதயம். சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா. My God. எலிசா பிசினஸ்ல தான் இருந்தாரு. ஏர் உழுது, இன்னைக்கு அநேகர் அந்த மாதிரி தொழில் செய்யறவங்க இங்க இருக்கீங்க. ஏர் உழுது, நாட்டு நற்று, களை பிடுங்கி, நீர் பாய்ச்சி, பூச்சி மருந்து அடிச்சு, எல்லா ஒரு கருதுகளை அறுத்து பிசினஸ் பீப்பிள். ஆனா ஆண்டவர் கூடும்போது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சார். ஏர் மாடுகளுடைய எல்லாவற்றையும் கலப்பையை கூட உடைச்சு சமையல் செஞ்சு போட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, சொல்லுங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்க,
இப்போ சோத்திரம் சொல்லிடுங்க. சில பேர் நோ லார்ட் நோ லார்ட் சொல்லுவாங்க. நான் கூட நிறைய பேர் சொல்லுவேன், ஊழியர் ஊழியத்துக்கு இருடா அவசரப்படாத அப்படி சொல்லுவேன். இந்த மெசேஜ் கொடுக்கும்போது கர்த்தர் சொன்னார், இந்த இடத்துல நீ இப்படி சொல்லித்தான் ஆகணும். If God calls you, don't hesitate saying, எனக்கு வேலை இருக்கு, எனக்கு குழந்தைங்க இருக்குது, எனக்கு யங் வைஃப் இருக்குது, எனக்கு பிள்ளைங்க இருக்குது, இதெல்லாம் படிக்க வைக்கணும், எல்லாம் முடிச்சிட்டு வரணும் இல்லையா? நல்ல ஒரு வாலிப பிராயத்தில் கர்த்தர் என்னை கூப்பிட்டா வாழ வேண்டிய காலம் என்று சொல்லுவேன். ஐயோ, வாழ வேண்டிய காலத்தில் ஆண்டவர் என்னை கூப்பிட்டாருன்னு அப்ப நினைச்சேன். ஆனா எனக்கு இப்பதான் அறிவு வருது, நல்ல காலத்துல என்னை கூப்பிட்டு ஆண்டவர். சோதரம் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க ஹல்லேலூயா. 18 வருடங்கள் ஆண்டவருடைய கிருபையில முழு நேர ஊழியத்துக்கு வந்து, ஆனா இந்த 18 வருடங்கள் என்னால மறக்க முடியாத வருடங்கள். God has shaped me. God has shaped me. He is still shaping me and he will ever shape me. Hallelujah. உபாகம புத்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவர் உன்னை சோதிக்கிறார். உன்னை அழைச்சிட்டு என்ன செய்யறாரா? எரேமியா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளேந்திரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறார். God searches the heart. முன்ன வசனம் சொல்லுது God tries the heart. இரண்டாவது வசனம் சொல்லுது God searches, உள்ளேந்திரியங்களை சோதிக்கிறார். உள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கிறார். ஒரு நாள் நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்தபோது, அப்பெல்லாம் ஒண்ணுமே இருக்காது, சும்மா உட்காந்துருப்போம். எங்க வீட்டில் VCR அப்போ ரெக்கார்ட் பிளேயர், ரெக்கார்டு இருக்கும், அது பெரிய டேப்ஸ். நானும் என் மனைவியை போட்டு பார்க்கிறோம். அப்போ ஃபாதர் பெக்மென்ஸுடைய பாட்டு, நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, அந்த பாட்டு பாடும்போது நானும் சேர்ந்து பாடினேன். அப்ப அவர் பேசுறாரு, உண்மையா பேசு நீ ஆண்டவர். அவர் பேசுறாரு. அப்ப என் இருதயத்தில் ஆவியானவர் பேசுறார், நீ உன் பணத்தை நேசிக்கிறியா? நீ பேங்க்ல வச்சிருக்கிற அமௌண்ட் நேசிக்கிறியா? உன் மனைவி கழுத்துல இருக்கிற நகைகளை நேசிக்கிறியா? எதை நேசிக்கிற? பேசுறார். ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன். கர்த்தர் சொல்றாரு, உன் கண்ணு முன்னால் நான் தான் இருக்கேனா? டெய்லி உன் கண்ணு முன்னால் நான் தான் இருக்கேனா? சொன்ன இல்ல. உமது வேதம் எனது மகிழ்ச்சி, ஓய்வின்றி தியானிக்கிறேன். அது கேட்டவன அழ வந்துச்சு எனக்கு. ஏன்னா எப்படோ கொஞ்ச நேரம் வாசிட்டு வச்சிருது ஒரு நாளைக்கு. ஓய்வின்றி வேற வாசிக்கிறியா? பாட்டே பொய். நீ பாடுற பாட்டு பொய் பாட்டு. என் மனசு பேசுது, எனக்குள்ள யாரோ பேசுறாங்க, அப்ப தெரியாது இது ஆவியானவர். அழுகிறேன் 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 அழுகிறேன். ஆண்டவரே பொய் சொல்றேன் பொய் சொல்றேன் பொய் சொல்றேன். I am saying a lie, Lord. கர்த்தர் இருதயத்தை ஆராய்கிறார். இந்த டெஸ்ட் டைம் எல்லாம் நான் டெஸ்டுக்குள்ளே என்ன போல ஆறாவது சொல்றேன் கேளுங்க. உன்னை அழைச்சிட்டு உன்னை பரிசோதிப்பா. நீதிமொழிகள் 21:2 வாசித்தீங்கன்னா, கர்த்தரோ இருதயத்தை நிறுத்து பார்க்கிறார். The Lord pondereth the heart. இருதயத்தை நிறுத்து பார்க்கிறார். எடையில நிற்க வைக்கிற மாதிரி. அந்த காலத்துல தங்கத்தை தான் தட்டி தட்டி எடை போடுவான். இப்ப தக்காளி பழத்தை கூட தட்டி தட்டி எடை போடுறான். ஏன்னா அது விலை அவ்வளவு ஏறி போச்சு. அதுவும் இந்த மே மாசம் ஜூன் மாசம்னா அதனுடைய கிளைமேக்ஸ் போயிடும். சில பேர் 100 கிராம் கூட வாங்கிட்டு போறாங்க. 2 தக்காளி கூட வாங்கி போய் குழம்பு வைக்கிற நிலைமை வந்துருது. தட்டி தட்டி பார்க்கிறான். தக்காளிக்கும் தங்கத்துக்கும் தட்டுனா அவருடைய மகிமையான ஊழியத்துக்கு எத்தனை தட்டு தட்டு வர. சோத்திரம் சொல்லுங்க. அசால்ட்டா நினைச்சு ஊழியம் செய்யாத. நீ அதுக்கு ஊழியம் செய்யாமல் இருக்கிறது மேல. When God calls, He tests you. He checks your heart. தினந்தோறும் உன்னை சோதிப்பா. ஏதோ ஒரு நாள் இல்ல,
ஆல்மோஸ்ட் எவ்ரி டே. சில சமயத்துல அவருடைய பிரசன்னத்தை உன் மேல இருந்து எடுத்துருவாரு. எடுத்துட்டு இவன் என்ன செய்யறான், இவன் என்ன செய்யறான்னு பாப்பாரு. அது மத்தியில நீ ஆண்டவரை தேடுறியா இல்ல விட்டுட்டு ஓடுறியா? God sets. இந்த சமயத்துல போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் வியாதிகளையும் அனுப்பி சோதிப்பா. சில பேர் சொல்லுவாங்க, என்னத்துக்கு இது போராட்டம், ஒரு வாணிதே வேணாம், வியாதியா, ஐயோ வேணவே வேணாம், உபத்திரவமா வேணாப்பா, ஊழியமே நீ செய்ய மாட்டேன். இவைகள் மத்தியில எனக்கு ஆண்டவர் வேணும்னு சொல்றவங்கள ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இதோட உடனே கூப்பிட மாட்டாரு, பார்த்துக்கிட்டு இருப்பாரு. 10 டெஸ்ட்னு சொன்னேன். டெஸ்ட் நம்பர் 1, கால பரீட்சை அல்லது நேர பரீட்சை. டைம் டெஸ்ட். நேரம், காலம், நேரம். God gives time. நேரத்தை எடுத்துக்குவாரு. நீ சொல்லுவ, ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொருட்கள். ஆண்டவரும் ஆற வச்சு பார்ப்பாரு. ஒரு ஊழியக்காரர் அப்படி சொல்றார். அவரை நம்மளை செலக்ட் பண்ணிட்டு கொண்டு போய் ஷெல்ஃப்ல வச்சிருவாராம். எங்க வச்சிருவாரு? ஷெல்ஃப்ல. இந்த கொயவன் இருக்கான் பாருங்க, கொயவன் களிமண்ணை பிசைஞ்சு நல்லா பிசைஞ்சு ஒரு கொப்பளம் கூட அதில் வரக்கூடாது, மண்ணை பிரித்து எடுத்து அதில் கம்பி வச்சு டெஸ்ட் பண்ணி கடைசியில் ஒரு பானையா வரைஞ்சி அல்லது ஒரு பொம்மையா செஞ்சு காய வச்சு தூக்கின்னு போய் ஷெல்ஃப்ல வச்சிருவானா. அது ஆறுற வரைக்கும் அவனுக்கு தெரியும் டைம், நமக்கு தெரியாது. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. God will put you in a shelf. இதுல எனக்கு நல்ல அனுபவம் இருக்கு இந்த வார்த்தையில. அதனாலதான் நம்ம துறையில் கத்துறத பேசணும். இது என்னுடைய அஜெண்டாலே கிடையாது. 2 நாளா தான் இந்த மெசேஜ் எல்லாம் நான் எழுதுனேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாலேயே இந்த முறை முதல்ல செய்தி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி 1 வருஷத்துக்கு முன்னால இருந்து ரெடி பண்ணிட்டு வந்தேன். 2 மாசத்துக்கு முன்னாலேயே எல்லாத்தையும் ஓகே பினிஷ்ட், இனி பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சா 2 நாளைக்கு முன்னால எல்லாத்தையும் மாத்தி விட்டார். என்ன முழு நேர ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சவனே ஐயாக்கு தெரியும். நான் நினைச்சேன் அப்ப நான் ஏச இருக்கிறார் ஊழியத்தில் சகோதரன் தினகரன் சகோதரன் பால் தினகரனுக்கு நான் பியாவா இருந்தேன். நான் நினைச்சிட்டேன் வீட்டு முழு நேர ஊழியத்துக்கு ஆண்டவரே கூப்பிட்டாரு. வானான்னு சொன்னேன், வரமாட்டேன்னு சொன்னேன். இல்ல நீதான் வேணும் அவனுக்கு கூப்பிட்டு வந்துட்டு உடனே இங்க கூப்பிட்டு போவார், அங்க கூப்பிட்டு போவார், மலேசியா டிக்கெட்டு, சிங்கப்பூர் டிக்கெட்டு, ஜப்பான், ஜெர்மனி போவேன்னு நினைச்சேன். பக்கத்து தெருவில் கூட கூப்பிடல. எங்க மாமா, எங்க தெரு வீட்டு முனையில மாமா வீடு. அது வரைக்கும் எந்த கூட்டமானாலும், வீட்டுல பிறந்த நாள் ஆனாலும், யாருன்னா செத்த நாள் ஆனாலும், மோகன் நீ வராத ஒரு நாங்க ஓப்பனிங் பிரேயர் நீ பண்ணாத நாங்க தொட மாட்டோம்னு சொல்வாரு. அதுக்கப்புறம் எங்களை கூப்பிடவே இல்லை. ஒரு பிறந்த நாளைக்காவது கூப்பிடுவாங்களா, ஒரு பிறந்த நாள்ல பேசுறதுக்காவது கூப்பிடுவாங்களான்னு நினைச்சேன். ஒருத்தர் வந்தாரு, அப்பா உங்க அப்பா இறந்து, அப்ப அவங்க வீட்டுல கல்யாணம், என்னோட உறவினர், அவங்க வீட்டுல கல்யாணம், உங்க மகளுக்கு கல்யாணம், வந்து பத்திரிக்கையை கொடுத்துட்டு நீ வரணும்னு அவசியம் இல்லை மோகன், நீங்க ஜெபம் பண்ணா போதும் அப்படி சொன்னார். ஆடப்பா, டு பி ஃபிராங்க், நீ வரணும்னு அவசியம் இல்லை, நீ ஜெபம் பண்ணிக்க போதும். எனக்கு ரொம்ப கோபமா வந்துச்சு. ஒழுங்கா ஊழியத்துல தானே இருந்த ஆண்டவரே, ஏசா இருக்கிறார் ஊழியத்தில் நல்லா தான் ஊழியம் பார்த்துன்னு இருந்தேன். நான் சும்மா உங்களை மாதிரி ஆரம்பம் லேட்டா வந்துக்கின்னு சீக்கிரம் ஓடிக்கணும், எனக்கு டைம் இல்லை, எனக்கு வேணாம். சில பேரை கூப்பிட்டா பாத்துட்டீங்களா, நான் வரல, நான் தகுதி இல்லை, உனக்கு ஊழியம் செய்யறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, படிப்பு இல்லைன்னுவாங்க. நான் அப்படிலாம் சொல்லல. செருப்பானாலும் எடுப்பேன், ஷூவானாலும் துடைப்பேன், பாத்திரமானாலும் கழுவேன், பாத்ரூம் கூட கழுவுனேன். I cleaned the toilets. ஆண்டவரே உண்மையா ஊழியம் செஞ்சிட்டு இருந்தேன், எதுக்கப்பா என்ன கூப்பிட்டீங்க? ஒழுங்கா ஏரோப்ளேன்ல பறந்துகிட்டு இருந்தேன், காரிலேயே போயிட்டு வந்துட்டு இருந்தேன், என்னை சுத்தி ஒரு கூட்டம் இருந்துட்டு இருந்துச்சு, ஏன்பா கூப்பிட்டீங்க? கூப்பிட்டு போய் இப்படி உட்கார வச்சிட்டீங்களே. ஒரு பதிலும் வரல. இதுக்கு பேர் தான் கால சோதனை. உங்களை அநேகர் அழைச்சிருப்பாரு ஆண்டவர், சும்மா உட்கார வச்சிருப்பாரு. He will keep you quiet.
ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமே வெளியே வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். 75 வயசு அப்போ அவருக்கு. அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது எப்ப தெரியுமா? 100 வயசுல. 25 வருஷம் உட்கார வச்சாரு. இதன் மத்தியில தான் அவன் ஒரு தப்பு பண்ணி இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அதுதான். நம்மளாம் பண்ற பிரச்சனையே அதுதான். ஊழியக்காரங்களும் சரி, இந்த கால சோதனையில தான் பார்த்திருக்கீங்களா? ஆக்க பொறுத்தவன் அதை ஊதி ஆத்துவான், தண்ணி ஊத்தி ஆத்துவான், அப்புறம் வீசி ஆத்துவான். சில பேர் சப்பாத்தி செஞ்சு தூக்கி போட்டு ஆத்துவான். கீழே விழுந்துடும், எடுத்து போட்டு திருப்பி தட்டில் தூக்கி போடுவான். ஏன்னா ஆத்துறாராம், பொறுக்கல முடியல. இன்னைக்கு நம்ம கூட ஊழியத்தில் அழைச்சவன பொறுக்க முடியாம தான் தப்பு பண்ணிடுறோம். ஆண்டவர் எனக்கு ஊழியம் கொடுத்திருக்காரு, என்ன ஊழியம்? இங்க போறேன் அங்க போறேன், எனக்கு சபை வச்சிருக்கு. சபையே இருக்காது, சபையை வச்சிருவான். If you don't have a call, keep quiet. ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் உனக்கு சொல்லாம பேசாம எதையும் தொடங்கிடாது. யாருடைய ஊழியம் அது? உனது கிடையாது, அவரது. நிறைய பேசணும்னு நினைச்சேன். என் மகன் வந்துடும், அவன் டைம் வந்துருச்சு. 2வது டெஸ்ட், 2வது பரீட்சை, வார்த்தை பரீட்சை, வேர்ட் டெஸ்ட். God will test you in the knowledge of scripture. வேத வார்த்தையின் உனக்கு தேடி பார்க்கிறதுக்கு, நீ அறிந்து கொள்வதற்காக, வேத வார்த்தையில நீ வல்லவனாய் மாறுவதற்காக கர்த்தர் உன்னை பரிசோதிப்பார். இன்னைக்கு நிறைய பேருக்கு வசனம் எங்க இருக்குதுன்னு தெரியும். ஒரு வசனம் இருக்குது அப்படி சொல்லுவாங்க. நான் அப்படி எதுனா ஒரு வசனம் இருக்குதுன்னு சொல்லிட்டுனா அடுத்த நாளுக்குள்ள அதை கண்டுபிடிச்சிருவேன். எங்க இருக்குது கண்டுபிடி. அது விட என்ன வேலை உனக்கு? 10 ரூபாய் கீழே காண போச்சுன்னா வீடு ஃபுல்லா தடவி எடுத்துடுறோம். ஒரு திருக்காணி காண போயிடுச்சுன்னா பாருங்க, வீட்டுல ஒரு அம்மா சும்மா இருக்குதானே, நாங்களாம் எங்க போட்டுக்கிறேன்றீங்களா? ரொம்ப ஓகேமா சொல்லாதீங்க, போட்டு தானே இருக்கிறீங்க. ஒரு திருக்காணி காய்ந்து விழுந்துச்சுன்னா நாளைக்கு பாத்துக்கலாம் சொல்ற. அது ராத்திரில எந்த நேரமும் பைபிளே அப்படித்தான் சொல்லுது. காண போச்சுன்னா உடனே விளக்கை கொளுத்தி வீட்டை, அதுல கொழுக்கா சொல்லிடுவேன், நீ வீட்டை பெருக்கி எங்க இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டாள். வசனத்தை மாத்திரம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது வேதத்துல. இப்படி எங்கேயோ அங்கேயோ இருக்கிறதெல்லாம் கர்த்தர் விரும்புறதில்ல. God will test you. பரீட்சை எழுது. பிள்ளைய கூட்டு போய் எழுத வைக்கிற எல்கேஜிக்கே உனக்கு டெஸ்ட் வைக்கிறான். அதுக்கு வீட்டுல அம்மா சொல்லி கொடுக்கறத பாரு. 7 இருந்து Z வரைக்கும், 1 இருந்து 100 வரைக்கும். You train your children. God also train his children. God trains his children. ஆண்டவர் சோதிக்கிறார், பரிசோதிக்கிறார். வேத வசனத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளும் வரைக்கும், நீ படிக்கிற வரைக்கும் சேர்க்க மாட்டார். அம்மா நீ கொடுக்கணும், எழுதி சொல்றேன், நீ 1000 போய் எங்க சொல்லு. ஏன்னா என்ன ஆண்டவர் யூஸ் பண்றாரு, இப்ப யூஸ் பண்றாரு, அப்புறம் தூக்கி ஓரம் வச்சிருவாரு. வேதத்தை தேடி வாசிங்க. அதனுடைய ஜோடி எங்க இருக்குதுன்னு பார்த்து வாசிங்க. கல்யாணத்துக்கு ஜோடி பார்க்கிற ஊழியக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு எல்லா ஊழியத்திலையும் மேரேஜ் பீரோ. எந்த ஹீரோ இருக்கிறோ இல்லையோ பீரோ இருக்குது. ஆபீஸ்ல ஃபைல் வைக்கிறதுக்கு பீரோ இருக்குது தெரியல, கல்யாண பீரோ வச்சிருக்காங்க. தப்புன்னு சொல்லல. ஆனா நீ தேடி பொண்ணு தேடுறதை விட, மாப்பிள்ளைய சபையாருக்கு தேடுறதை விட உன் வசனத்துல